ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஹேட்டர்ஸ்க்கு பிடிக்காது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்வதி பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜே பார்வதி பிக் பாஸ் சீசன் 9ஓட தவிர்க்க முடியாத ஒரு கண்டென்ட்னு சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த 90 நாளில் வந்து கிட்டத்தட்ட 220+ ப்ரொமோவில் வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து பேச வச்சுட்டாங்க. பார்வதி நெகட்டிவோ பாசிட்டிவோ. ஸோ அவங்க பேர் இல்லாமல் இல்லைங்க. இங்கே அவங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருக்கலாம் உள்ள. பட் வந்து அவங்க கொடுத்த கண்டென்ட் தான் வந்து நிறைய யூடியூபர்ஸ், நிறைய வந்து இந்த விமர்சனம் எழுதுகிறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா அவங்கள வந்து திட்டி எழுதினவங்க நிறைய பேர் இங்கே. ஸோ அதால் வந்து அவங்க வந்து பலன் அடைஞ்சது நிறைய. பட் வந்து அவங்க வேலைக்கு போனாங்க, கேம் விளையாட போனாங்க பிக் பாஸில், அதை விளையாடினாங்க. நடுவில் வந்து சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் மக்கள்கிட்ட வந்து நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, ஒரு சிலர் தவிர. இன்னும் 100% போது 30% ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஸோ 70% வந்து அவங்கள வந்து பிடிக்குது. ஸோ ஏன்னா அவங்க அங்கே ரியலாக இருந்தாங்க, அங்கே போய் நடிக்கல. அவங்க வெளியவே எவ்வளோ போல்டாக இருப்பாங்க தெரியும். இன்னும் உள்ளே போய் வந்து அதிகமாக தான் இருந்தாங்க. நான் என் இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்தாங்க. பட் அந்த போல்ட்னஸ் தான் எல்லாருமே பிடிச்சது, அவங்க இன்ஸ்பயர் பண்ண வச்சது உண்மையை சொல்லணும்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 6-7 லட்சத்தில் ஏதோ இருந்தாங்க ஃபாலோவர்ஸ் வச்சுன்னு. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலவரப்படி 7 லட்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 10 டேஸில் 75,000 ஃபாலோவர்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை போய் தேடி எடுக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க, எப்படி இருந்துருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைலு, ஸோ எல்லாமே இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களோட வீடியோஸ் நிறைய வந்து ட்ரெண்டிங்கில் இப்போதைக்கு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேசின நிறைய பேச்சு, ஸோ எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து பிடிக்குது. ஏன்னா ஒரு ரியலாக இருக்காங்க. இங்கே ஒரு மாதிரியும் உள்ளே போய் நடிக்கலை. ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கும், நடிக்கக்கூடாது. ஆனால் உள்ளே இருக்க நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்கள தான் வந்து அங்கே இருக்க வந்து தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. இப்போ உண்மையாக சொல்கிறாங்க, இருக்கிற 4 கண்டஸ்டன்ட்டுமே யாருக்குமே பிடிக்கல ஃபைனலிஸ்ட்டு. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு தெரியும் அங்கே இருக்கிற 4 பேருமே வந்து தகுதி இல்லை ஃபைனலுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, இவங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பட் அப்படியே கொடுத்தாலுமே இவங்க இருந்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு கேம் தான் விளையாடி இருக்காங்க. ஏன்னா சில இடத்துல அவங்க அடிபட்டுரும் பயங்கரமாக, கண்ணெல்லாம் வந்து அவ்வளோ அடிபட்டுச்சு. பட் அதையும் பொருட்படுத்தாது நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு நின்னாங்க. உண்மையாக இந்த மாதிரிலாம் வந்து ஸ்போர்ட்டிவாக எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. சும்மா லைட்டாக தள்ளி விட்டதுக்கே மயக்கம் போட்டு விழுறாங்க. ஸோ ஏதோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி கண்ணே போகிற அளவுக்கு இருந்தாலுமே நான் நின்று கேமை விளையாடுன்னு சொல்லிட்டு விடாமல் அந்த விடாமுயற்சி இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாகவே அதுக்கு மறுபேர் வந்து பார்வதி கூட சொல்லாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க விளையாடி இருக்காங்க. உண்மையாகவே அவங்க பண்ணது எல்லாமே பாராட்டலாம். பட் ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணாங்க. தவறு பண்ணாதவங்க யாருமே இல்லை, மனித இயல்பு தான் தவறு பண்ணுறது. ஸோ அதை மன்னிச்சுட்டு எது அவங்ககிட்டேருந்து நம்ம எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள பிடிச்சி நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதை வந்து நிறைய விஷயத்தை வந்து பரப்பிட்டுருக்காங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையாகவே நான் ஒரு சல்யூட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விமர்சனங்க அவங்க மேலே. நிறைய யூடியூபர்ஸ், நிறைய விமர்சனம் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாருமே அவங்கள பற்றி இப்படி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவ்வளோ பேருக்கு உண்மையை சொல்லணும்னா அவங்க சோறு போட்டிருக்காங்க இந்த 3 மாதம் கிட்டத்தட்ட சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி நெகட்டிவோ பாசிட்டிவோ அது எழுதுனா அவங்க மக்கள் பார்க்குறாங்க, திட்டி எழுதுனா கூட. ஸோ அவங்க வந்து அவங்களாம் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையாகவே வந்து அவங்கள மறக்க முடியாத சீசன் இது. அவங்களும் யாரும் மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.